T4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி படமான பனி திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பனி திரைப்படம் மலையாளத்தில் 3 வாரத்துக்கு மேலே ஹவுஸ்ஃபுல்லாக மிகப்பெரிய வெற்றி படமாக கேரளாவில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தை பிற மொழியில் டப்புன்னு சொல்லி ஒரு 3-4 மொழிகளை டப்பிங் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு படம் சும்மா ஜெட் வேகத்தில் போகுது. சும்மா தெரிக்க விடுறாங்க படம். அந்த அளவுக்கு ரொம்ப படத்தோட வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக சினிமாவில் இந்த மாதிரி அருவா வெட்டு குத்தெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு பயம் அச்சம் அப்பெல்லாம் இருந்தது. இந்த படத்தோட காட்சி அமைப்பு பார்க்கும்போது அவனை போடணும்டா அவனை வெட்டணும்டா அப்படிங்கிற ஜனங்களை சேர்ந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த கதை வந்திருக்கு. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்தை ரியாஸ் ஆதம் தயாரிச்சிருக்காரு. ஜோசு ஜார்ஜ் எழுதி இயக்கியிருக்காரு. ஜோன்ட் சார்ஜ் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஷாம்சியஸ் விஷ்ணு விஜய் இசையமைச்சிருக்காங்க. மேனு ஆண்டனி எடிட் பண்ணியிருக்காங்க. ஜோசு ஜார்ஜ், அபிநயானந்த், ஷாகர் சூர்யா, சீமா சசி, இன்னும் நிறையவே நடிகர் இருக்காங்க. எல்லாம் மலையாள நடிகர் அப்படிங்கிறதுனால பேர் சரியா தெரிய வரல. பட் உண்மையிலே படத்துல நடிகர் பட்டாளம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட படத்தோட படைப்பட்டாளமும் ரொம்ப அதிகமா இருக்கு. 2 வில்லன்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இதுல ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா கதைப்படி ஹீரோ பார்த்தாலும் அவரு ஒரு ரவுடி கேங் வச்சிருக்காரு. புதுசா ஒரு 2 பசங்க ஒரு கேங் வர கிளம்புறாங்க. 2 கேங் வரைக்கும் நடக்கிற ஒரு கதை தான். படம் முழுக்க திருச்சூர் நகரம் கேரளாவில் தான் எடுத்திருக்காங்க. திருச்சூர் சுற்றி தான் படங்கள் கதை நகருது. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்ல ஒரு சின்ன பசங்க ஒரு 10 லட்சம் பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு ஒரு மர்டர் பண்றாங்க. ஸோ அந்த மர்டரை தொடர்ந்து ஒரு சின்ன சபலத்துல ஒரு பொண்ணை டச் பண்ண அது மிகப்பெரிய ரவுடியோட மனைவி அப்படிங்கிறது தெரிய வர அந்த ஸ்பாட்லயே அந்த ரவுடி அவங்கள ரொம்ப அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு. ஸோ அதை தொடர்ந்து 2 பேர்த்துக்கும் அந்த பகை வளர்ந்துகிட்டே போகுது. எப்படி முடியுது அப்படிங்கிறத திரைக்கதை வடிவா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. பொதுவா மலையாள படத்தை எப்பவுமே பாத்தீங்கன்னா திரைக்கதை ஒரு நேர்கோட்டுல போகும். கதை இடைச்சொற்கள் இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு பிசிறு தட்டம் ஒரே நேர்பாதையில போகும். அதே மாதிரி இந்த படத்துல அந்த மாதிரி காட்சிகள் தான் அப்படித்தான் படம் போகுது. தொடர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படமா தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதனை தொடர்ந்து லக்கி பாஸ்கர் ஒரு நல்ல வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படமும் வெற்றி படம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, சந்தேகம் இல்லை, மிகப்பெரிய வெற்றி படம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு உற்சாகமா எல்லாருமே ரசிகர்கள் உற்சாகம் பார்த்ததை நம்ம கண்கூட பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு வெற்றி படத்துக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் மொழி அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பிறமொழி படங்கள் தமிழ்ல ஓடுறது இன்னைக்கு நேற்று புதுசு இல்லை. 1940கள்ல இருந்து இது தொடர்ந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஆரம்பத்துல இந்தி படங்கள் தான் தமிழ்ல மொழி மாற்றம் செஞ்சு நிறைய வந்துட்டு இருந்தது. அதுல தெலுங்கு படம் வந்துட்டு இருந்தது. இது ரொம்ப வருஷமா தொடர்ந்து ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இந்த ஊடகங்கள் அதிகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மலையாள படம் ஓடுது, தமிழ் படம் ஓடல, கன்னட படம் ஓடுது, தமிழ் படம் ஓடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அங்க ஓடுற 3 படம் தான் நமக்கு தெரியுது. அங்க தோல்வி ஆகிற 70 படங்கள் நமக்கு தெரிய வரல. அதே மாதிரி இங்க தமிழ்ல தோல்வி ஆகிற படங்கள் அங்க தெரியாது, வெற்றியான படங்கள் அங்க தெரியுது. இது இக்கரைக்கு பச்சற கதை தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மொழி திரைப்படம் அப்படிங்கிறது இந்திய மொழி இந்திய படம் அப்படிங்கிற பார்வையை தான் நம்ம பாக்குறோம். எல்லா படமும் நல்லா இருந்தா அது ஒரு வெற்றி படத்துக்கு மொழி அவசியம் இல்லை. மொழி தெரியாதுன்னு கூட விழிகளால நம்ம காட்சியை புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய இந்தி படங்கள் கூட இங்க ஓடி இருக்கு. இந்தி படங்கள்லாம் சென்னையில ஓடின 1000 நாள் 500 நாள் ஓடின படங்கள்லாம் இருக்கு. அதோட வரலாறு நமக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் பிறமொழி அப்படிங்கிற பார்க்காம நல்ல படம் அப்படிங்கிற பார்வை மட்டும் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். இந்த படத்துல ஜோசி சார்ஜ் தான் இயக்கியிருக்காரு. அவரே கதையை நாயகம் நடிச்சிருக்காங்க. அபிநயா கதாநாயகியா வர்றாங்க. படம் உண்மையிலே ஆக்ஷன் படமா இருந்தாலும் உண்மையிலே காட்சி விறுவிறுப்பு ரசிக்கிற மாதிரி படம். கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம ஒரே நேர்கோட்டல்ல பார்வையாளன் அப்படி கட்டி இழுத்து உட்கார வைக்கிறது. அங்கிட்டு நகல விடாம கதையோட ஒன்றி போற மாதிரி வச்சிருக்கு. கடைசியில வில்லன் அந்த மரணிக்கிற காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே பரிதாபம் வரல. இவனை இப்படிதான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு அவர்களோட கொடூரம் உச்சம் அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி காட்சி நம்மளே அவன் நம்ம கையில கிடைச்சா நம்மளே அடிக்கணும்டா அப்படிங்கிற ஆத்திரப்படுற அளவுக்கு அந்த வில்லன்களோட காட்சி அமைப்புகள் இருக்கு. பொதுவா எந்த மொழி படமா இருந்தாலும் சரி வில்லனுக்கு ஒரு லிமிட்டு தான் காட்சி வைப்பாங்க, கதாநாயகனை மீறி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா கதாநாயகனை மீறி வில்லனுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. அவர் கதாநாயகனே நிறைய இடத்துல ஓவர்டேக் பண்ணி போற மாதிரி காட்சி அமைப்புகள் வர்றது பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு புதுசா இருக்கு. இதுதான் படத்தோட வெற்றியாகவும் பார்க்க முடியுது. இது மாதிரி இதுக்கு முன்னாடி படங்கள் வந்திருக்கு அப்படின்னா நம்ம தேடி பிடிச்சுதான் சொல்லணும். உதாரணமா குருதி புனல் சொல்லலாம், காக்கா காக்கா சொல்லலாம், வேட்டையாடு விளையாடு, இந்த படங்கள்லாம் சொல்லலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லனை ஃபுல்லா விளையாட விட்டுருவாங்க. கடைசியில தான் கிளைமேக்ஸ்ல தான் ஹீரோ பேஸ் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள் அதிகமா இருக்கும். வில்லனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த படங்கள் மிக குறைவு தான். ஸோ அந்த வரிசையில் இந்த படத்துலயும் முக்கியத்துவம் நல்லா கொடுத்து கதைக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி
படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கியிருக்காங்க. கேரளாவில் நல்ல ஒரு வெற்றி படம் ஓடுறதுனால இது அப்படியே மொழி மாற்றம் செஞ்சு இன்னும் சில பிற மாநிலங்கள்ல மொழி மாற்றம் செஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் உண்மையிலே நல்லா இருக்கு, பார்த்து நீங்கள் கொண்டாடுங்க. கொஞ்சம் கூட படம் போர் அடிக்கல, காட்சியோட நம்ம ஒன்றி விறுவிறுப்பா போய் தான் பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க.